பாத்தீங்களா நேத்து எங்க அண்ணன் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. போய் சோனம் வாங்சக் சோனம் வாங் சூக்கு ஏதோ ஒண்ணு போய் பார்த்தாரா, அவ்வளவுதான். சோனம் வாங் சூக் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? தெரியாது. அதான் அங்க நீட்டு தேர்வு ரத்து பத்தின பேச சொல்லியிருக்கோம். அதுக்குதான் அவர் அங்க போய் உண்ணாவிரதம் வந்திருக்காரு. அங்க அவங்க அண்ணன் போய் பார்க்கல, அது ஏஐ வீடியோ. ஆமா, எங்க அண்ணன் போய் பார்த்தாரு, அத நாங்க வீடியோல பார்த்தோம். தம்பிங்களா, ரூட் மாஃபியா அதான்டா தம்பிங்களா, ரூட் மாஃபியா வேலை செய்யற விஷயத்த நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இன்னும் இன்னொரு விஷயம் தெரியுமா? டெல்லியில உங்க அண்ணன் பிஎம் ஆக போற சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு தம்பி, அதெல்லாம் கிடையாதுப்பா. அது ரூட் மாஃபியா பண்ற விஷயம் தான். ஒரு 4 பேர் அங்க செட் பண்ணிடுறானுங்க, எல்லா வீடியோ போட வைக்கிறானுங்க, உங்களை நம்ப வைக்கிறானுங்க. இது எதுக்குன்னு தெரியல தம்பி. இங்க பாரு தம்பி, ஒரே விஷயம் தான். ரீல்ஸ் அரசியல் இருந்து வெளியே வா, ரியல் அரசியலுக்கு உள்ள வா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க உங்க அண்ணன் ஒண்ணும் கிளிக்கல. அதை விடுங்க. நேத்து காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டு பசங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிருக்காரு. அதுக்கு ஆனா அதே விவசாயம் கேட்டாங்களே நிறைய கோரிக்கை, அதையும் உங்க அண்ணன் பண்ணல. அப்போ உங்க அண்ணனுக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு தான் தேவைப்படுது, பெரியவங்க ஓட்டு தேவைப்படல. அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். காரணம் எல்லாம் அண்ணன் பண்ண மாட்டாரு. காரணம் புரிஞ்சிருச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும். அதெல்லாம் ஓகே. எங்களுக்கு 23ஆம் தேதி திருவிழா இருக்கு, அதுக்கு நாங்க போனோம். ஆமா, படம் வருதுல. ஆமா, எங்க புஷி ஆனந்த் அண்ணன் என்ன சொல்லிருக்காரு? படத்தை நல்லா திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு இருக்காரு. ஃபுல்லா பிளாஸ்ட் தான். அங்க வாங்க டிக்கெட் புக் பண்ணோம். வாய்ப்பு இருக்கு. ஆட பாவிலா மக்களை எங்க பாருங்களேன், இந்த மாதிரி பசங்க தான் தியேட்டருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறானுங்க. மக்களே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ரீல்ஸ் அரசியல் இருந்து வெளியே வந்துட்டு ரியல் அரசியல் உள்ள வாங்க. ஏன்னா இந்த இடைத்தேர்தல் நடக்குது, அதுக்கு யோசிச்சு ஓட்ட போடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஓடுறா பாட்ட.